டிஜிடெக் யூசர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சன் டைரக்ட்ல ஒரு ஆஃபர் நேத்துலேருந்து குடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஆஃபர்ன்ற செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ல ஏதாவது ஒரு இருந்தா நம்ம இதில் அப்டேட் பண்ணுறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சன் டைரக்ட்ல ஏற்கனவே ஒரு ஆஃபர் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஜாய் பேக். அதாவது ஒரு மாதம் 30 நாள் ரீசார்ஜ் பண்ணாத கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு மாதம் முழுசாக ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு இதை நீங்கள் போடலாம். ரீசார்ஜ் பண்ணாத இருக்க கஸ்டமருக்கு இது எலிஜிபிள். அதாவது 30 நாள் இன்ஆக்டிவ் கஸ்டமர், ரீசார்ஜ் பண்ணாத கஸ்டமர் எல்லாருக்கும் போட முடியாது. யாரெல்லாம் 30 நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் போடலாம். இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். எக்ஸாம்பிள் 6 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் படம் வரும். அதே போல் 3 மாதத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் படம் வரும். அப்போ 6 மாதம் வேல்யூ 698, 1 வருஷத்தோட வேல்யூ 1200. இதில் என்ன ஒரே ஒரு இதுனா ஜி தமிழ் மட்டும் வராது. மற்றபடி எல்லா தமிழ் சேனல், எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல், அவங்களுக்கு அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ், முக்கியமான கிட் சேனல் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஜி தமிழை தவிர்த்து இது எல்லா சேனல் வரும். இன்னொரு ஆஃபர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் கஸ்டமருக்கு, அதாவது மறு இணைப்பு திட்டம் சொல்லிட்டு இன்ஆக்டிவ் கஸ்டமருக்கு இது பேசிக் பேக். அதாவது ஒரு மாதம் 220 ஒரு பேக் இருக்குது இல்லைங்களா? அந்த பேக் வந்து இவங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க. அதாவது 60 நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இதை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 795, 12 மாதம், அதாவது 1 வருஷத்துக்கு 1385 இருக்குது இந்த பேக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்னா 60 நாளுக்கு மேலே அவங்க ரீசார்ஜ் பண்ணாத இருக்கணும். ஓகே சார், இது 60 நாள் 30 நாள் சொல்கிறீங்களே, இது எப்படி நான் செக் பண்ணுறதுனா சிம்பிள். எல்லா டிடிஹெச்சுக்குமே நம்ம அவங்களோட பேர், அவரோட மாதம் ரீசார்ஜ் எவ்வளோ எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணலாம். இது எப்படின்னா செக் டீட்டெயில் மூலமாக செக் பண்ணலாம். இப்போ நம்பர்ன்ற இடத்துல நான் நம்பரை போட்டுடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன், போடுறேன். இப்போது இது வந்து இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ண நம்பரு. பட் இதில் நீங்கள் செக் பண்ணும்போது இதிலே உங்களுக்கு அது ரீசார்ஜ் டேட் என்றைக்கு முடியுதுன்னு காமிச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட்டுன்றது 12 ஆகஸ்ட். அப்போ இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணனால அடுத்த மாதம் உங்களுக்கு படம் தெரியும். அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதுவே இன்ஆக்டிவ் கஸ்டமராக இருந்தால் இவங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கும். மே 12 மேல முடிஞ்சிருக்கு, இல்லை ஏப்ரலில் முடிஞ்சிருக்கு, ஜனவரியில் முடிஞ்சிருக்கு, இல்லை டேட் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த டேட்லேருந்து அவங்க ரீசார்ஜ் பண்ண வர டேட்டை கொண்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அது 60 நாளோ 30 நாளோ இதிலே தெரிஞ்சிக்கலாம். அதே போல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஆஃபர் என்ன இருக்குதுன்னு சொல்லிடலாம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 30 நாள் ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு தமிழ் ஜாய் பேக்கும், 60 நாளுக்கு மேலே ரீசார்ஜ் அவங்களுக்கு இந்த மறு இணைப்பு திட்டம் சொல்லிவிட்டு இந்த தமிழ் பேசிக் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி போடுங்க. அதே போல் ரொம்ப இன்ஆக்டிவாக வர கஸ்டமர்கிட்ட ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க செட்டப் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனை, ரீசார்ஜ் பண்ணல, எதனால் ரீசார்ஜ் பண்ணலான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா சிக்னல் இல்லை, ஒயரை பிடிங்கி விட்டு நீங்கள் ரீசார்ஜ் போட்டாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணும்போது கஸ்டமர் வராங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுங்க. 60 நாள், ஒரு மாதம் 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணாதவங்கலாம் பாக்ஸ்லாம் பிரச்சனை இல்லைங்களா, செட் பண்ணி பார்த்துட்டிங்களா, விளம்பர சேனல் வருதா, ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாலும் ஆன் பண்ண உடனே ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இல்லைனா சிக்னல் இல்லைன்னு சொன்னோம். அப்போ சிக்னல் இல்லைனா முதல்ல சிக்னலை ரெடி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணால் படம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கஸ்டமர் ரீசார்ஜை போட்டு சார் படம் வரலன்னா நம்மளது ரீசார்ஜ் ஆப், இது ஒரு டூல். திரும்ப நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இது ஒரு டூல், இது ஒரு கருவி. ரீசார்ஜ் போட்டால் ரீசார்ஜ் போய் சேரும், அவ்வளோதான். மற்றபடி டெக்னிக்கல் பிரச்சனையோ எதுவும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. அஸ் பர் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம், எல்லாமே சொல்லியிருக்கோம். இதே யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதனால் தயவு பண்ணி அதை பாருங்கள். அதே போல் நம்ம கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லாம் தயவு பண்ணி பார்த்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஆக்டிவ் கஸ்டமருக்கு தான். ஆனால் ரெகுலர் கஸ்டமருக்கு ரெகுலராக கொடுக்குற ஆஃபர். நீங்கள் அதே டிடிஹெச் இதில் போனீங்கன்னா, இப்போ ஏர்டெல் சன் டைரக்டை டச் பண்ணிங்கன்னா டிடிஹெச் பிளான் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம், தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். இதை தெளிவாக படித்து பார்த்து நீங்கள் போடலாம். இது தமிழ் பேசிக் பேக்கு, அடுத்து இருக்க பேக்கேஜஸோட அமௌண்ட்டு சேனல் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம். அதனால் தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இருக்க 2 ஆஃபரு, ஒன்று 30 நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு, இன்னொன்று 60 நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு. 60 நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு இது தமிழ் பேசிக் பேக்கு, தமிழ் பேசிக் பேக்கு அதில் வித் ஜி தமிழோடு வரும். அதாவது 30 நாள் ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு ஜி தமிழ் இல்லாத வரும். இது மட்டும் தான் வித்தியாசம். அதே போல் டேஸ் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, நன்றி.